எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் டியூட். இந்த படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டியூட் அப்படிங்கிற ஒரு பிராங் கம்பெனி வச்சிருக்கிறத காட்டுறாங்க. அதாவது யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னா இவங்களே அதுக்கு ஐடியா யோசிச்சு அதை அழகழகாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு அவங்களோட மாமா பொண்ணு ஒரே நாள் அதே பிராங்க் மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல லவ்வை ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோ தனியாக அவகிட்ட வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் உன்னை அப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட இது பிராங்க் தானே அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் இது இல்லை, இது உண்மை, உன் மேலே எனக்கு ஜீரோ ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமாக அப்செட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு அரசியல்வாதி, அதுவும் பால்வழித்துறை மினிஸ்டரா இருக்காரு. அவரோட தங்கச்சி பையன் தான் நம்ம ஹீரோ. இப்போ லவ் ரிஜெக்ட் ஆனதுனால ஹீரோயின் ஃபாரினுக்கு படிக்க போயிடுறாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நம்ம ஆளுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை. இப்போ அவங்க இல்லாததுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே மிஸ் பண்றாரு. அப்பதான் அவருக்கே தெரியுது நமக்கே தெரியாம நம்ம அவளை லவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. உடனே அவங்க மாமா கிட்ட போய் நான் குரலரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அவரோட தங்கச்சி அவர் கூட பேசாம இருப்பாங்க. இப்ப கட் பண்ணா எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. நம்ம ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க வேற ஒரு பையனை காதலிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு தெரியுமா? நம்ம பழைய தமிழ் பட ஹீரோக்கள் மாதிரி தன்னோட காதலை மறைச்சிக்கிட்டு எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங் இல்லை, உங்க அப்பா வற்புறுத்துறதுனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயினோட லவ்வரை வர வச்சு அவன் கூட ஹீரோயினை சேர்த்து வைக்கலான்னு பிளான் பண்றான். ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் வருது. நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய மினிஸ்டர்னு சொன்னல, அவரை தாண்டி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஹீரோயின் அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி நான் வேற ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்றா. ஆனா அந்த பையனோட அந்தஸ்து, அவங்களோட வசதி இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனா அவன் வேற ஒரு ஜாதி அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு 2 தங்கச்சி இருந்திருப்பாங்க. ஒரு தங்கச்சி கிணத்துல விழுந்து இறந்துருப்பாங்க. அந்த தங்கச்சி போட்டோ வச்சு வாழ்நாள் ஃபுல்லா கும்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. சின்ன வயசுல அந்த தங்கச்சி வேற ஒரு ஜாதி பையனை காதலிச்சதுனால அவரே அவங்கள பிடிச்சி கிணத்துல தள்ளி கொண்டு இருப்பாரு. அதை ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது இதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா அது ஒரு பிராங்க் அப்படின்ற மாதிரி அவர் சமாளிக்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளு கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேள்வி வருது. வெளிநாட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அதுக்கு அந்த லவ்வர் கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை. இப்ப வேற ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது ஒரு ஃபேக் மேரேஜ். அதாவது அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கறத பிளான். அடுத்து கல்யாணம் முடிஞ்சோன்னா அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்னு ட்ரை பண்ணா அங்கதான் இன்னொரு சிக்கல் வருது. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனால வீசா ரிஜெக்ட் ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினும் அந்த லவ்வரும் லிவிங் டுகெதர்ல இருந்திருப்பாங்க போல. இதை கேட்டு ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். இப்ப கட் பண்ண குழந்தையும் இங்க பிறந்துருது. ஹீரோயினோட அப்பா அந்த குழந்தைய பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகுறாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோயினுக்கு டைவர்ஸ் கொடுக்குறான். அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவனா ஒரு ஹீரோவை போட்டு அடி நடிக்க ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதை எங்க போகுது அப்படிங்கறது அந்த படம். அதாவது தான் காதலிச்ச பொண்ணுக்காக, அதுவும் மாமா பொண்ணுக்காக ஹீரோ எவ்வளவு தூரம் போறான் அப்படிங்கறது அந்த கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட கதை. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த கதை வேற ஒரு ரூட்ல போகுது. இது படம் பார்க்குற நிறைய பேருக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த படம் முன்வைக்குது. படத்துல இது வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த எல்லா நம்பிக்கைகளையும் அடிச்சு காலி பண்ற மாதிரி டயலாக்ஸ்லாம் ஷார்ப்பா இருந்துச்சு. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதை போட்டிருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஆணவத்துக்காக கொலை பண்ணுவியா, அவ்வளோ அசிங்கம்னா நீ போய் சாவு. இப்படி டயலாக்லாம் அங்கங்க ஷார்ப்பா வந்துகிட்டே இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.